அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று தான் நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆனது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த 56,623 எல்லாம் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட நேற்று 56,800 56,200, அதாவது ஒரு 600 பாயிண்ட்ஸ் பக்கம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நினைச்ச மாதிரியே டவுன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்னோட பவர் அப்படின்னு சொல்லலாம். சார்ட் பேட்டர்னோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அந்த சார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் போயிட்டு நம்ம ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியும் எப்போவுமே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருந்தது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து இந்த செல் ஜோன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஸோ சார்ட் பேட்டர்ன் வீடியோஸ் வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கற்றுக்கிட்டா. ஓகே, ஸோ மொத்தமாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 14 சார்ட் பேட்டர்ன்ஸ் தான். ஸோ அதை நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு, அதாவது மண்டே வந்து எந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும், அதாவது உண்மையிலேயே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது ரெக்கவரி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே. அதாவது மந்த்லி கான்ட்ராக்டும் அப்படி தான் இருக்கு, வீக்லி கான்ட்ராக்டான நிஃப்டி 50 சென்செக்ஸ் இந்த ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. பட் சென்செக்ஸ்ல வந்து ஹெவியா வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ சென்செக்ஸ் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3028 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1107ங்கிறது பாசிட்டிவ், 1841ங்கிறது நெகட்டிவ், அன்சேஞ்ச் வந்து 80. ஸோ 52 வீக் ஹைல 68 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 19 ஸ்டாக்ஸும் இருக்கு. கிட்டத்தட்ட லோவை கம்பேர் பண்றதை விட ஹை வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை வந்து கிராஸ் பண்ணல. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 67, லோயர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா 31 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஓகே, செக்டார் வைஸ் க்ளோசிங் பார்க்கலாம். ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் நேற்று வந்து ஒரு சில செக்டார் வந்து கொஞ்சம் கம்மியான பாசிட்டிவ் ஜோன்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, மீடியா, மெட்டல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ரெக்கவரி ஆனதுனால அது 0.0%. ஸோ ஆல்மோஸ்ட் செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ எல்லா செக்டாருமே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டி, ஐடி, ஸோ ஐடி 16 காட்டும், பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல், ஸோ அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங்கில் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த டேட்டாஸும் சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ், ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1.49% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சன் ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் வந்து எடுத்திருக்கு. பட் ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தாலுமே கூட ஒரு நல்ல ஃபாலிங்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரெக்கவரி வந்து நடந்திருக்கு. ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ டம்ப் பண்ண மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, என்எஸ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவ் க்ளோசிங்ல தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதோட சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து நமக்கு ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் வந்து இந்த இடம் தான். ஸோ இந்த பேட்டர்ன் படி பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு 55,161 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ உடனே போயிட்டு மண்டே போய் பார்த்துட்டு என்னங்க 55,000 பாயிண்ட்ஸ் இறங்குன்னு சொன்னீங்க, 1000 பாயிண்ட்ஸ் இறங்கல அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. பட் இந்த பேட்டர்னோட டார்கெட் தான் நான் சொல்றேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட டார்கெட் வந்து 55,161 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மேபி அது உடனே நடக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, மண்டே வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மண்டே ஒரு கேப் டவுன், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ், ஸோ எல்லாமே அதுதான். பட் நிஃப்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் எக்ஸ் எல்லாம் நல்லா டவுன் எடுத்திருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம். ஸோ மண்டே கண்டினியூஸாக கொஞ்சம் செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கொஞ்சம் ரெக்கவரி ஆனால் கூட
ஸோ நமக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு ரெக்கவரி நடந்தால் கூட அந்த பிவோட் பாயிண்ட் மட்டும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி பிவோட் பாயிண்ட் ட்ரா பண்ணுறது அப்படின்னா, ஸோ இன்னைக்கு முடிஞ்ச கேண்டிலோட ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மண்டேக்கான பிவோட் பாயிண்ட் கொடுத்துரும். அந்த பிவோட் பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. சப்போஸ் நம்மளை குழப்பறதுக்காக க்ளோஸுக்கு மேலெல்லாம் ஓப்பன் வச்சு கொஞ்சம் மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்தா கூட அந்த பிவோட் வந்துட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மறக்காம அந்த பிவோட் பாயிண்டை நீங்க வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லையும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் மட்டும் பக்கத்துல இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு கொஞ்சம் தூரமா இருக்கு, பட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 24,823.7. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி இந்த இடத்துல தான் ஸோ நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 24,823.7 வந்தா ஸோ நம்ம பை சைடு வந்து நிஃப்டி வந்து எடுக்கும். அதோட டார்கெட் வந்து அகைன் வந்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டார்டிங்ல செல்லிங் விழுவறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகம். இந்த 24,823.70 வந்தா மட்டும் ஸோ நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸுக்கு கொஞ்சம் போகட்டும், ஏன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மாதிரி கொஞ்சம் தூரமா இருக்கு. மேபி ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் தான். ஸோ இதோட டார்கெட்டும் கண்டிப்பாக 25,964 வரைக்கும் வரணும். ஸோ அவ்வளோ தூரம் வரத்துக்கு சான்சஸ் இல்லைன்னா கூட கண்டிப்பாக எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% வரைக்கும் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மிட் கேப் நிஃப்டி மட்டும் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட சப்போர்ட் மட்டும் நான் ட்ரா பண்ணிடுறேன் 13,005. ஸோ இந்த இடம் வந்து பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக மண்டே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன் விழுந்தது அப்படின்னா கண்டினியூஸாக நல்ல ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை க்ளோஸுக்கு மேலே ஏதாவது ஒரு ஓப்பனிங் வச்சு கொஞ்சம் வந்து பை எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட பிவோட் வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிவோட் வந்துட்டு நல்ல ஒரு செல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து மண்டே இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன், ஒன் சைடு பை வந்து தான் பாசிபிலிட்டிஸ். ஏன் அப்படின்னா ஸோ மார்னிங் வீடியோ பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஸோ இந்த இடம் டபிள்யூ பேட்டர்னும் சொல்லலாம், இல்லைன்னா டபுள் பாட்டம் பேட்டர்னு சொல்லலாம். இதை பிரேக் அவுட் பண்ணனால தான் சொல்லியிருந்தேன். ஸோ நல்ல ஒரு ஹை வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஈவினிங்ல மார்க்கெட் வந்து டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. மேபி இந்த இது வந்து நமக்கு 6,018 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஈவினிங்ல கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நான் டிரா பண்ணி வச்சிருக்கிற இந்த ஜோன் தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதாவது 5,885 தான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த இடத்துல செல்லிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதோட டார்கெட் வந்து 5,831. ஓகேங்களா, இதோட செல்லிங் ஜோன். இல்ல இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, இதையும் பிரேக் அவுட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பா 5,760 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு ஈவினிங் டைம்ல வந்து இருக்கு. ஈவினிங் பை எடுக்கலாமா அப்படின்னா ஈவினிங் பைங்கிறது 50-50 சான்சஸ் தான். ஸோ பைங்கிறது ஈவினிங்ல வந்து ரிஸ்க் தான் இன்னைக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ 5,885ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடத்துல செல் கன்ஃபர்மேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால இங்க இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 5,831, செகண்ட் டார்கெட் வந்து 5,760 வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸும் நிற்கிறது பார்த்தீங்கன்னா 308.5. ஸோ ஆல்ரெடி இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். ஸோ இதோட டார்கெட் வந்து இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 304 வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஸோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான். இந்த இடத்துல இருந்து 5,831, செகண்ட் டார்கெட் 5,760 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மண்டே பார்த்தீங்கன்னா 5 days ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோட ஆப்ஷன்ஸ் F&O கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 5 days ஆன்லைன் கிளாஸ் இது. ஸோ பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு டாப்பிக்குமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த கிளாஸ் ஆல்சோ சப்போர்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தால் கூட எப்போ வேணா மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ கால் எடுத்து கூட உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து வீடியோவில் தெரியுற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கிளாஸ் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.